அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். புதுசாக யாராவது என்னோடய சேனலை பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோஸ் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ரம்ஜான் டே முதல் நாளில் இருந்து ரம்ஜான் வரைக்கும் என்னென்ன பண்ணுங்கிற ப்ரிப்ரேஷன், அப்புறம் நம்ம எப்படி ரம்ஜான் கொண்டாடணுங்கிறத நான் காமிச்சிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரம்ஜானுக்கு முந்தின நாள் நைட்டு நம்ம எல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சாச்சு. என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் குழம்பு கிரேவி மாதிரி வச்சாச்சு. பட்டை கிராம்பு ஏலம் போட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினா மல்லி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கறி மசாலா தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருந்தேன். அதில் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதியை குழம்பு வச்சிடலாம்னு சொல்லி எடுத்திருக்கேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட்டு நம்மளுக்கு சாப்பாடுக்கு தான், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இந்த குழம்பு. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் எடுத்துருக்குறோம், அதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு மட்டன் வாங்கி அதையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. சிக்கன் குழம்பு வச்சுட்டு அப்போ முட்டையை அப்படியே ஆம்லேட் போட்டு வச்சாச்சு. எல்லாருக்கும் டின்னர் முடிச்சுட்டு அப்படியே மருதாணி வச்சுட்டு தூங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு டே ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சாச்சு. ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி மருதாணி வச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் கோன் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு நல்லா சரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்குள்ளே வேலையெல்லாம் பார்ப்போம்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா என் பொண்ணோடைய ஹேண்டு தான். அவள் தான் எனக்கும் வச்சு விட்டுட்டா, அவளுக்கும் வச்சுருந்தா. பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணிடுங்க மெஹந்தி டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வட்டலப்பம் வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஊரில் ரம்ஜான் பக்ரீத் எதாக இருந்தாலும் சரி, வட்டலப்பம் பாயாசம் இல்லைன்னா அந்த பெருநாள் போன மாதிரியே தெரியாது. அதனால கண்டிப்பாக அது இருக்கும். நான் ஃபஸ்ட்டு முட்டையை நல்லா ஒரு 8 முட்டை எடுத்து நல்லா பீல் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்து அதில் அரை மூடி, பெரிய தேங்காய் தான், ஸ்மால் சைஸ் தேங்காயில் பெரிய தேங்காய், அதில் அரை மூடியே கெட்டியாக தேங்காய் பால் எடுத்து அதையும் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். முட்டையை நல்லா தேங்காய் பால் சீனி எல்லாம் சேர்த்து ஏலக்காய் பொடி வெண்ணிலா எசன்ஸ் எதை வேணாலும் சேர்த்துக்கலாம், சேர்த்து நல்லா அடித்து அதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். அதோட விசில் குக்கர் வச்சு விசில் குக்கரில் ஒரு 6 விசில் அடித்து எடுத்துக்கிட்டேன். தூக்குவாளி நல்லா டைட்டான இதாங்க, இல்லைன்னா திறந்து தண்ணியில் கலந்துறேன். 6 விசில் அடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம், அவ்வளோதான். இது நம்ம மார்னிங் தொழுகைக்கு போகிறதுக்காக பையனுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. அவனுக்கு ஒயிட் கைலி, அப்புறம் மெரூன் கலர் ப்ரௌன் கலர் இந்த மாதிரி கலந்தாப்பில் ஷர்ட்டு. ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் கைலி, ஒயிட் கலர் அப்புறம் கலந்தாப்பில் கொஞ்சம் டிசைன் பண்ணாப்பில் கைலி, அப்புறம் ஒயிட்டில் கொஞ்சம் டிசைன் பண்ணாப்பில் சட்டை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பையனுடைய கோட் சூட்டு. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, மயில் கலரு. ஆனால் என்ன ஒயிட்டு தான் அதிகமாக இருந்துச்சு. ஒயிட் கலந்தால் பசங்க சீக்கிரம் அழுக்காக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு யோசனையாக தான் இருக்கும். ஆனால் அவனுக்கு அமையிற டிசைன் பூரா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒயிட்டோட தான் டிஷர்ட் உள்ளாக்க ஒயிட்டாக தான் இருக்குது. ஒரு நாள் தான் போடுவான், அதோட அதுக்கு கதை முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் இந்த ட்ரெஸ்ஸு. இன்னொரு ட்ரெஸ்ஸு கோட்டு சட்டை இல்லாமல் வெறும் ஃபேண்ட்டு சட்டையும் எடுத்திருந்தேன். அந்த சட்டையை தான் தொழுகைக்கு கைலிக்கு யூஸ் பண்ணது. இது பார்த்திங்கன்னா செயினு. இந்த செயின் பார்த்திங்கன்னா அவனுக்கு வாங்கினது தான். கை செயின் ஏற்கனவே இருந்துச்சு, அதனால் அதையே வச்சேன். அவகத்த கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டான். சில போஸ்லாம் கொடுத்தாக, இப்படி எடுங்கம்மா அப்படி எடுங்கம்மான்னு சொல்லிட்டு கொஞ்சம் போஸ்லாம் கொடுத்தாக, அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இப்போ அவன் ரெடி ஆகிட்டான். அவள் அத்தாவுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் வர்றதுக்குள்ளேன்னு சொல்லிட்டு அவனை குளிக்க ஊற்றி அவள் ரெடி பண்ணி விட்டுட்டு தான் குளிக்க போனாங்க. அதோட அவளுடைய ஷர்ட்லாம் எடுத்து அந்த குண்டூசி அட்டை எல்லாத்தையும் கழட்டிட்டு ரெடியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. எங்கள் வீட்டில் ஒரு ஆடும் ஒரு குட்டியும் இருக்காங்க. அவங்களும் சேர்ந்து தொழுவ போகிறதுக்கு ரெடியாகி போகிறாங்க. அனுப்பிட்டு நீ பொண்ணை கிளப்பி அனுப்பினா அம்மாவும் பொண்ணுமா போயிடுவாங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டனால உட்காந்து தொழுவ முடியாது. போயிட்டாங்க. வயசோடையும் சதுர சுகத்தோடையும் இருந்து இன்ஷா பக்ரீத் பெருநாளுக்கு நல்லபடியாக தொழுக போகணும். நல்ல இடத்துல துவா செஞ்சுக்கிட்டு இருந்தேன் வீட்டில் இருந்து. இதுதான் பொண்ணு வேர் பண்ண போகிறது. அவளுடைய ஃபர்தா சாலு அவளுடைய திங்ஸ் தான் இது. ட்ரெஸ் வேர் பண்ணிவிட்டேன். அந்த ட்ரெஸ் தான் அவளுக்கு நான் எடுத்த ட்ரெஸ்ஸு. ஜீன்ஸ் கோட்டு மேக்ஸி மாதிரி போட்டு அந்த ஜீன்ஸ் கோட் மாட்டுறாப்பில், அவ்வளோதான் அந்த ட்ரெஸ்ஸு. அப்புறம் ட்ரெஸ்லாம் வேர் பண்ணிவிட்டு அவள் கிளம்பி தொழுகைக்கு போயிட்டாங்க. வெளியாயிட்டாங்க. எல்லோரும் தொழுக போகிறதுக்கு ரெடியாகி போயிட்டாங்க.
இதுதான் எங்கள் ஊர் ரோடு. இப்படி தான் நாங்கள் பள்ளிவாசலுக்கு போகிற பாதை. எல்லோரும் கிளம்பி வந்தாச்சு பள்ளிவாசலுக்கு. எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பசுமையான ஏரியா தான். இதுதான் பள்ளி தொழுகிற திடல். நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? இடியப்பம், அப்புறம் பரோட்டா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வட்டலப்பம் சொல்லியிருந்தேன்ல, அதுவும் வச்சுருந்தோம். சிக்கன் கிரேவி நைட்டு வச்சோம்ல அது. இந்த வட்டலப்பத்தில் வந்து நான் அதிகமாக முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாம் அரைச்சி சேர்த்துருக்குறேன். கட் பண்ணி வச்சாச்சு பீஸ் பீஸாக. லஞ்ச் முடிச்சுட்டு தங்கச்சி வீட்டுக்கு போனோம். ஃபோட்டோஸ் எடுக்கலாம் வா குரூப் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருந்தா, அதோட ட்ரெஸ்லாம் வேர் பண்ணிவிட்டு போயாச்சு. போய் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் கடைசியில் ஃபோட்டோ எடுத்தோம். ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு கிளிக் எடுத்துட்டேன். நம்ம வேலை வந்து இப்போ கேமராமேன் வேலை மாதிரி ஆயிடுச்சுல, எங்கே போனாலும் வீடியோ தூக்க வேண்டிய வேலையாக இருக்குது. நம்ம கையும் தன்னாலே கேமராவை தூக்கிடுது. ஏதோ ஒரு பார்த்தாலே இது கொடுத்தா வீடியோ நல்லா இருக்கும்ல, இது எல்லாருக்கும் பிடிக்கும்ல அப்படின்னு தோன்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே சொல்லுது. ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். லஞ்ச் ரெடி பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு மட்டனை தாளிக்க போகிறேன். நெய் அப்புறம் எண்ணெய் ரெண்டும் சேர்த்து பட்டை கிராம்பு லவங்கம் எல்லாம் போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாடை போக நல்லா வதக்கிக்கிட்டு மிளகா அல்லது மிளகாத்தூள் ஏதாவது ஒன்று மட்டும் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்தா பச்சை மிளகா அதிகமாக சேர்த்துக்குங்க. நான் வந்து மஞ்சத்தூள் இதுக்கு சேர்க்கலை, ஏன்னா குருமா மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் இப்போ வந்து கறி மசாலா தூள் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா குருமா மசாலா இல்லை. நம்ம தான் இப்போ குருமா மசாலாவாக அதை மாற்றிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூடு பேஸ்ட் பச்சை வாடை போனதுக்கப்புறமா கறி மசாலா தூளை சேர்த்துக்குங்க. சேர்த்து மட்டனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து விசில் ஒரு 5 விசில் அடித்து எடுத்துக்குங்க. எப்படி கிடக்குன்னு பாருங்கள். க்ளீன் பண்ணி ஆகணும். இந்த வேலையை முடிச்சுட்டு சமையல் ஒர்க் முடிச்சுட்டு தான் க்ளீன் பண்ணேன்னு. இஞ்சி பூடு பேஸ்ட் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வராப்பில் ஒரு ஸ்டேஜ் வரும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் தூளையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். எங்கள் மாமி பார்த்திங்கன்னா இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்க்குறதுக்கு முன்னாடியே மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்ப்பாங்க. அவங்க கையில் அரைச்ச மசாலா தான் சேர்ப்பாங்க. நான் அந்த மசாலா அரைப்பேன். மாமி அப்படி தான் குழம்பு வைப்பாங்க. நம்ம வந்து இப்போ இப்படி வைக்கிறோம் வித்தியாசமாக. நிறையா பேர் இப்படி தான் வைப்பாங்க, ஒரு சிலர் அந்த மாதிரி வைப்பாங்க. ஒவ்வொரு டேஸ்ட் ஒரு மாதிரி. இப்போ நல்லா கறி வதங்கினதுக்கப்புறமா நம்ம கறி மசாலா தூளையும் சேர்த்து 6 விசில் போட்டு அடிச்சிடலாம். பக்கத்துலேயே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா தேங்காய், முந்திரி, அப்புறம் நடக்கடலை எல்லாத்தையும் நல்லா வறுத்துறேன்னு பொன்னிறமாக நல்லா வறுத்து அது மிக்சியில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு மட்டன் சாப்பிட மாட்டா, குருமா மட்டும் தான் ஊற்றிக்குவா. அதனால் அவளுக்கு வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் சிக்கன் வந்து இப்போ ஃப்ரை பண்ணுறேன். இந்த பெங்கல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 120 ரூபீஸ் தான். இது வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க ரெயின்போ பெங்கல்ஸ்லேயே. இந்த பெங்கல்ஸ் போட்டிருக்கதே தெரியலை. ரொம்ப ஸ்லோவாக கையில் வளையல் அணிஞ்ச மாதிரியே தெரியல, பிளாஸ்டிக் வளையல் போட்ட மாதிரி ஒரு இது நம்மளுக்கு கொடுக்குது. என்னென்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். வறுத்து சேர்க்கணுங்கனால இந்த மாதிரி தான் வறுத்துக்கணும். நான் வந்து இந்த தேங்காய் வந்து கீரி சில்லாக தான் எடுத்து மிக்சியில் வந்து ரிவர்ஸ் மோடில் போட்டு பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி குறைன்னு வந்தோடனே நான் வந்து சட்டியில் போட்டு நல்லா வறுத்து ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம்
தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து குழம்பு இறக்கிக்கலாம். கையோடையே மிக்ஸியும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதை வறுத்தம்ல அந்த தவா அதையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. உருளைக்கிழங்குலாம் சேர்த்து நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் பேஸ்ட்டையும் கலக்கி ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒயிட் குருமா இல்லை, கொஞ்சம் வித்தியாசமான கலரில் இருக்கும். எல்லோ கலர்லேயும் இல்லை, ஏன்னா நான் மஞ்சள் பொடி சேர்க்கலை. ஆனால் நம்ம மசாலா தூளில் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துருந்தோன்னே கொஞ்சம் வித்தியாசமான கலராக இருந்துச்சு. குருமா ரெடி ஆகிடுச்சு. ஆனால் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம முந்திரி நெடக்கல்ல தேங்காய் 3 வறுத்து சேர்க்குறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். நேற்று போட்டு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இதில் கொஞ்சம் பேஸ்ட் மிச்சம் இருந்துச்சு. அதை நான் தால்ச்சா நேற்று போட்டேன், அதில் சேர்த்துக்கிட்டேன். எப்போவுமே நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் கூட அரைச்சிக்கிட்டா நான் தேவைப்படும் போது அதை சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை பொரிச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். காலைல வட்டலப்பம் வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சமாக மீதி இருந்துச்சு. சரி அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு அதை எடுத்து சாப்பிட்டாச்சு. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. குருமா வச்சு சாதம் வடித்தாச்சு. பக்கத்துலேயே கொஞ்சம் புளிப்பாக ஏதாவது சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதனால தயிர் சம்பல் வைக்காமல் பிரியாணிக்கு தான் தயிர் சம்பல் ஓகே. இதுக்கு நம்ம கொஞ்சம் புளிப்பாக வைப்போம்னு சொல்லிட்டு ஊறுகாய் போட்டு தக்காளி வெங்காயம் போட்டு தேவையான உப்புத்தூள் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து ஒரு சம்பல் மாதிரி பிணைஞ்சு அதை தான் நாங்கள் தொட்டுக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் கடற்கரைக்கு கிளம்பிட்டாங்க. பொண்ணு வேறு பண்ணிட்டு போனது தான் அந்த இது பையன் ட்ரெஸ் போட்டு கிளம்பிட்டான். என்னோடய ஹஸ்பண்ட் இப்போ பைக்கில் பையனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பொண்ணு பார்த்திங்கன்னா அம்மா தங்கச்சி எல்லோரும் ஆட்டோவில் போனாங்க. அவங்களோட சேர்ந்து போயிட்டா. இந்த வருஷம் கடற்கரையை மிஸ் பண்ணியாச்சு. எல்லாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். பொதுவாக எனக்கு கடற்கரை பிடிக்காது அவ்வளோக்கா. பசங்களுக்காக தான் போகிறது. எப்போவாவது போவேன். அதுவும் கடலில் போய் கால் வைக்க மாட்டேன், சும்மா போயிட்டு வந்துடுவேன். சரி இப்போ போகாதப்போ தான் அந்த ஃபீலிங்லாம் வருது. நம்ம கடலில் போய் கால் வைக்கணும், கடலில் நினையேன்னு அந்த மாதிரிலாம் தோணும். எல்லாம் நெக்ஸ்ட் வருஷம் பார்த்துக்கலாம். இதுதான் நான் வேர் பண்ணியிருந்த ட்ரெஸ்ஸு. எப்படி இருக்குது, பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். அப்போனா இந்த கைலி தாவாணி சட்டை தையக்கூலி எல்லாம் சேர்த்தா இது 2000 ரூபாய்க்கு மேலேயே வந்துடும். அந்த மாதிரி தான் போட்டிருக்க திங்ஸ் எல்லாமே எங்கள் கடையில் உள்ளது தான். பேங்கிள்ஸ் எல்லாமே எங்கள் கடையில் உள்ளது தான். மெஹந்தி பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணு போட்டு விட்டுருந்தா. உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வேணும்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பர்தா, ஹிஜாப் சால், அப்புறம் ஹிஜாப் கேப்பு எது வேணுனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கம்மியான ரேட்டில் உங்களுக்கு நான் தரேன். இன்னொரு ரேட் பிடிச்சிருந்தா நீங்கள் திரும்ப வாங்குவீங்க. அப்போ நான் ரேட் கம்மியாக தரேன்னு தானே அர்த்தம். பிடிச்சிருந்தா தானே வாங்குவீங்க. அப்போ பிடிச்சிருக்கனால தானே அதிகமாக வாங்குறாங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆர்டர் போட்டு பாருங்கள். பிடிச்சா வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.